முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் மோடியுடன் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அமைச்சர்கள் யாரும் இல்லாமல் சென்று மோடியை சந்தித்துள்ளார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரான பிறகு பிரதமரை சந்தித்திருக்கிறார். அதேபோல் பிற முக்கிய தலைவர்களையும் சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் விஜய். டெல்லியினுடைய தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது மகேந்திரன்? முதலமைச்சராக பதவியேற்ற பிறகாக முதல் முறையாக பிரதமர் மோடியுடன் விஜய் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில பாரத பிரதமர் மோடியுடன் இந்த சந்திப்பு அமைச்சர்கள் யாரும் இல்லாமல் சென்று பிரதமர் மோடியை விஜய் சந்தித்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகாக முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்நிலையில்தான் அரசு முறை பயணமாக இன்று மற்றும் நாளை என 2 நாள் பயணமாக முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றிருக்கிறார். இந்நிலையில்தான் தற்பொழுது பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேசி வருகிறார். குறிப்பாக தமிழக அரசு விவகாரங்கள் தொடர்பாக, தேவையான நிதி விவகாரங்கள் தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பிரதமரிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் முதலமைச்சர் விஜய் எடுத்து சென்றிருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதனையெல்லாம் பிரதமரிடம் வழங்கி பல்வேறு ஆலோசனைகளும் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில்தான் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அமைச்சர்கள் யாரும் இல்லாமல் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். வழக்கமாக பிரதமரை சந்திக்க செல்லும் போது அமைச்சர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் தற்பொழுது சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் யாருமின்றி அதிகாரிகளுடன் பிரதமரை சந்திப்பதற்காக சென்று இந்த சந்திப்பு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதன் பிறகாக மத்திய அமைச்சர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை நடத்திய பிறகு இந்த விவகாரங்கள் தொடர்பாக, நிதி விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் ஆலோசனை நடத்திய பிறகாக மத்திய அமைச்சர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். பிரதமரை சந்தித்துவிட்டு அடுத்ததாக உள்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். உள்துறை அமைச்சரை சந்தித்து உள்துறை தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு தொடர்பான விவகாரங்கள் தொடர்பாகவும் உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. அங்கும் அதிகாரிகளுடன் சென்று முதலமைச்சர் விஜய் உள்துறை அமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். பிரதமரை சந்தித்து விட்டு அடுத்ததாக உள்துறை அமைச்சரை அவரது அலுவலகத்தில் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கும் சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவரது அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் சந்திக்க இருக்கிறார். நிதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசுக்கு இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் எல்லாம் விரிவாக நிதியமைச்சரிடம் எடுத்து கூற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னென்ன திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் வர வேண்டிய நிதிகள், பெற வேண்டிய நிதிகள் உள்ளிட்ட பல்வேறு நிதி விவகாரங்கள் தொடர்பாக, தமிழக அரசுக்கு தேவையான நிதி விவகாரங்கள் தொடர்பாக நிதியமைச்சரிடம் முக்கிய ஆலோசனைகளை முதலமைச்சர் விஜய் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான தற்பொழுது பிரதமர் மோடியை சந்தித்திருக்கக்கூடிய விஜய் அடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர், அடுத்ததாக நிதியமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று இதுபோன்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக அரசுக்கு தேவையானதை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் இந்த ஆலோசனையில், முக்கிய ஆலோசனையில் பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலையில் சென்னையிலிருந்து புறப்பட்டு டெல்லி சென்றிருந்தார். அவருக்கு தமிழ்நாடு இல்லத்தில் உரிய அரசு மரியாதையானது வழங்கப்பட்டிருந்தது. அரசு மரியாதையை விஜய் ஏற்றுக்கொண்ட பிறகாக அவர் அங்கு ஓய்வு எடுத்திருந்தார். அதன் பிறகாக தான் மாலை வேளையில் பிரதமரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவருடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.